காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். ரஜினி சார் வணக்கம். 1995 முத்து படத்துல சொன்னீங்கல்ல ஒரு பாட்டுல, கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு, காலத்தின் கையில் அது இருக்கு அப்படின்னு அப்பையிலிருந்து காத்துக்கிட்டு தான் இருக்கும் காலம் வரும்ன்று. இப்ப காலம் பதில் சொல்லும்னு சொல்லிருக்கீங்க. என்ன பிரச்சனை? ஆதவண்ணா சொன்னதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு மன வலிமை இல்லை என்பதை ஊரறிஞ்ச ரகசியம். அவர் ஆதவண்ணா மன்னிப்பே உங்கள்கிட்ட கேட்டிருக்க கூடாது. ஆதவர்ஜுனா அவர்கள் தலைவரை பத்தி பேசினது தப்புதான். அதுக்காக தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அது கூட சரிதான். ஆனா உண்மையாவே நீங்க எங்களை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்து தானே செஞ்சீங்க. உண்மையாவே நீங்க அரசியலுக்கு வரப்போறேன்னு ஒவ்வொரு படத்திலயும் பாட்டிலையும் எங்களெல்லாம் நம்ப வச்சீங்க. ஆனா இன்டர்வியூ கேட்டா அதுக்கு காலம் பதில் சொல்லணும்னு சொல்வீங்க. இப்ப சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நாங்க வரப்போறேன் அப்படின்னு பிரஸ் மீட் எல்லாம் விட்டீங்க. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேண்டும், இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை பயங்கரமா நம்ப வச்சீங்க. பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். நாங்களும் காத்துட்டு தான் இருந்தோம் கட்சி ஆரம்பிப்பீங்கன்ட்டு. ஆனா அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு பெரிய பல்பு தான் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆனா உடம்பு சரியில்லாத இருக்கிற நீங்க படத்துல மட்டும் நடிக்க முடியும். இன்ன வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்கீங்க. சும்மா ஸ்டைலா கெத்தான்னு சொல்ல முடியாது, ஸ்டைலா. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கெத்து வேணும், ஒரு தைரியம் வேணும். அது யார்கிட்ட இருக்கு அப்படின்றது தெரியும். ரஜினி சாரை அரசியலுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இப்படி வாய்ஸ் கொடுத்தாரு, அம்மாக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தாங்க, அவர் வாய்ஸ் கொடுத்தாங்க, இப்படி மாறிச்சுன்னு பார்த்தேன். பட் அவரை வச்சு அரசியல் பண்றத நான் இப்பதான் கண்கூட பாக்குறேன். சொல்லி வச்ச மாதிரி எல்லா அரசியல் தலைவரும் ஒரே மாதிரி நேரட்டிவா, ஒரே மாதிரி அறிக்கையா ஆதவர்ஜுனாக்கு ஆப்போசிட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆதவர்ஜுனா தாவக்கல இருந்துட்டு இவர் இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு. திமுகல ஆதவர்ஜுனா ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாரு. திமுகக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சுதான் வெளியில வந்திருக்கிறாரு. 2017 இருந்து 2021 வரைக்கும் தமிழக மக்களை பரபரப்பா வச்சிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு அறிக்கை விட்டுட்டு அப்படியே ஒதுங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை படங்கள் நடிச்சீங்க, ஓடி ஓடி சண்டை போட்டீங்க. அப்போ உடம்பு சரியில்லைன்னு அறிக்கை விட்டது பொய்யா? அப்போ உடம்பு சரியா போச்சுன்னா இப்ப வாங்க அரசியல் களத்துக்கு. இன்னமும் மக்கள் உங்களை எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீங்க வரமாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம். உங்களை இயக்கிட்டு இருக்கிற திமுகவோ இல்ல பிஜேபியோ உங்களை முடக்க பாக்குறாங்க. வணக்கம் சார், ரஜினி சார். 3 தலைமுறையா நீங்க சினிமா நடிக்கிறீங்க. எங்க அப்பா, நானு, என் மகன். இன்னும் நீங்க ரிட்டையர்மெண்ட் கொடுக்கல. எங்க அண்ணன் கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்க பக்கத்துலதான் நின்னுக்கிறாரு. மரியாதை காரணமா தான் உங்களை அவர் மீறல. அண்ணனோட தளபதியோட தளபதி ஆதவர்ஜுனா அண்ணன் மன்னிப்பு கேட்டாரு. இதுதான் ஒரு கட்சி தலைவனுக்கு உண்டான பண்பு, அவரு கீழ்படுகிற நிர்வாகிகளோட பண்பு. இதெல்லாம் நிறைய பேர் கத்துக்கணும். டாப் பொசிஷன்ல இருக்குது இன்னைக்கு டிவிகே கட்சி தமிழ்நாட்டுல. எந்த கட்சியிலாவது இப்படி கேட்டிருப்பாங்களா? அவரு பார்க்காத பிரச்சனையா சினி ஃபீல்டுல? நீங்க யாருக்கோ தானே சப்போர்ட் பண்ணீங்க, இவருக்கு என்னையும் நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு பங்கனுக்கு போனீங்க, என் தலைவனை பின்னால சீட்ல உட்கார வச்சீங்க. கூட்டம் பார்த்தா பிச்சு இருந்தது. அவரு ஒய்ஃபோட உட்கார்ந்தாரு 2வது சீட்ல கம்முன்னு. அவரு சினி ஃபீல்ட விட்டு வந்துட்டாரு. இப்போ நீங்க மறக்கலாம் ஒரு பங்கனுக்கு போயிருந்தீங்க. அங்க நீங்க இருந்தீங்க, பின்னால் ரோல எங்க தலைவன் அந்த இடத்துலயே இல்ல. கூட்டம் இருந்ததா? ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா அவர் என்ன மாதிரி இடத்துல இருக்கிறாரு சொல்லிட்டு? கொடுங்க சார், நீங்க வர வேண்டிய நேரத்துல நீங்க வரல. அண்ணா அவர் சொன்னாரு, வந்துட்டாரு. இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தப்பு சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாம் ஒரு வழி வச்சுருக்கிறீங்க. ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னா உடனே பூங்கொத்து ஊத்து காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். ரஜி சார் வணக்கம். நான் உங்களோட ஒரு தீவிர ரசிகன். ஆக்சுவலி நீங்க அரசியலுக்கு வருவீங்க நாங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது கடைசி வரைக்கும் நடக்கல. ஸோ ஒரு சுச்சுவேஷன்லையும் நீங்க நல்லா ஹைப் கொடுத்து நீங்க நல்லா மேல வந்துட்டீங்க. ஆனால் நாங்க இன்னும் மேல வரல. ஸோ நாங்களாம் மேல வரணும் அப்படின்னும் போது எங்களுக்கு ஆட்சியில் ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஸோ இது வரைக்கும் இருந்தவங்க எதுவுமே பண்ணல. அவங்க பண்ணவும் போறது கிடையாது. ப்ராக்டிகலி அவங்க ஃபர்ஸ்ட் 10,000 கோடி இருந்தவங்க 20,000 கோடி சம்பாதிச்சாங்க. இப்போ லட்சம் கோடியில் பேசிட்டு இருக்காங்க. இவங்களாம் நம்பி நாங்க அடுத்த தலைமுறையை எப்படி கொண்டு போறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதனால ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா அது இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம விஜய் மட்டும் தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு